ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. கருப்பும் சிவப்பும் தான் நிரந்தரம். உதய சூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒழித்துவிட்டு இந்தியை மற்றும் சமஸ்கிருதத்தை படித்தால் போதும் என்று சொல்கிறீர்களே, இது எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே தலைவன் யார் என்றால் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தால், மத்திய அரசாங்கத்தால், மோடி அரசாங்கத்தால் தமிழ்நாட்டின் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தி எந்த திட்டத்தை நடைபெறவிடக்கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு செயல்படுகின்ற அந்த நிலைகளை மாற்றுகின்ற வகையிலே என்ன இன்னல்கள் வந்தாலும் அதை நிறைவேற்றுகின்ற வகையிலே தமிழகத்தின் முதலமைச்சராக நிறைவேற்றி வருகின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். எங்களோட வாக்கு யாருக்குன்னா எங்களோட குழந்தைகளோட கல்வியை பாதுகாத்து, எங்களோட பெண் உரிமையை பாதுகாத்து, எங்களோட சமூக நீதியை பாதுகாத்து, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அடைய செய்து எங்களுக்கான முதல்வர், நம் முதல்வருக்கு இந்த வகையான செயற்கை நாயகர்களும் தேவையில்லைன்னு தமிழ்நாட்டை சொல்றாங்க. எல்லையும் தாங்கி தமிழகத்தை ஒருபோதும் டெல்லிக்கு பணிய விடமாட்டேன் என்று சொல்லி திட்டங்களை கொடுக்கும் நம்முடைய தலைவர், நம்முடைய தளபதி அவர்கள். என்றைக்கும் தமிழகம் தலைகுடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டும் மோடி மசாங்களில் ஈடுபடவே தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சபதமேற்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்